அர்த்தனுக்கு வாழ்வு வந்தால் அத்த ராத்திரியில் குடபிடிப்பான் என்று சொல்வார்கள். முதல்ல எல்லாரும் என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், கனடா வாழ் தமிழர்களே, அதே மாதிரி இலங்கையில் வாழ்கிற தமிழர்களே. இனியும் இப்படி ஒன்று நடக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான் இந்த வீடியோ பதிவிடுற மொழியை உங்களை அவமானப்படுத்துகிற எண்ணம் எனக்கு ஒரு எள்ளளவும் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு பூப்பினித நீராட்டு விழா ஒன்று பார்த்தேன். அதாவது வீதியில் யானை ஊர்வலம், மேளதாளம், அப்படி பல விடயங்களை கவனிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அது உண்மையாக நான் அதை செய்ய வேண்டாம்னு நான் ஒரு நாளும் சொல்லல. அந்த பூ புனிதம், அந்த பெண், அதாவது சுருக்கி சொல்லப்போனால் பெரிய பிள்ளை ஆகிறது. இந்த பெரிய பிள்ளை ஆகிறதுன்றது ஒரு காலத்தில் நாங்கள் காட்டுக்கு இருந்த காலத்தில் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த இரத்த வாடை மிருகங்களுக்கு படக்கூடாதுக்காக பெண்ணை ஒழிச்சு வச்சோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வீட்டை அதாவது பெரிய பெண் இருக்குது, ஆரேன் மாப்பிள்ளை வாங்க கேட்டு, மாப்பிள்ளை கேட்டு வாங்க என்ற ஒரு அர்த்தங்களும் அதுக்குள்ள பலது உண்டு. சரி, அதெல்லாம் விடுவோம். இப்போ புலம்பெயர்ந்து நாங்கள் கனடாவுக்கு வந்துட்டோம். கனடாவில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாதித்தோம். பணத்தோடு இருக்கிறோம். இங்கிலாந்தில் பணத்தோடு இருக்கிறோம், ஜெர்மனியில் பணத்தோடு இருக்கிறோம், உலகம் பூரா இருக்கிற நாங்கள் இப்போ புலம்பெயர்ந்த தேசங்களில் பணத்தோடு இருக்கிறோம். அதனால் நாங்கள் இலங்கையில் போய் எதையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, எங்களால் எல்லாம் வாங்கக்கூடியதாக இருக்குது. அங்கே உள்ள காணிகளை சும்மா வெறும் லட்சக்கணக்கான காணிகளை கோடிக்கணக்காக கொடுத்து வாங்கக்கூடிய தலாண்டில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்று கவனிக்க தவறிவிட்ட ஒரு இனமாக, ஒரு மொழி சேர்ந்த ஒரு சொந்தங்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரு பெரிய துரோகமாக நாங்கள் அதை ஒன்று கவனிக்க தவறிவிட்டோமோ என்ற ஒரு எண்ணம் இன்னும் பலற்ற மனதில் குத்தும். ஏன்னா எந்த மனதிலையும் அது குத்துது. அது எப்படி என்று பார்த்தோம்னா, அதாவது இந்த பூப்புனித நீராட்டு விழா நீங்கள் செய்யுங்க, உங்களோட காசில் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் அங்கே யானையோட போய்க்கல, அந்த பெரிய ஒரு ஊர்வலம் போய்க்கல, இன்னும் ஒரு பொண்ணு அங்கே இருந்து அந்த வேலிக்கால எட்டி பார்க்குது. இப்படியெல்லாம் நாங்களும் பிறந்திருக்கணும், அப்போ தானே எங்களுக்கும் இப்படியான சாமர்த்தியம் விட செய்திருப்பினேன். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தபடியால் இப்படியான பல்லாக்களை தூக்கி கொண்டு போக ஆக்கள் இல்லை, இப்படி இப்போ யானைகளை கொண்டு முன்னுக்கு போக ஆக்கள் இல்லை, சிலவழிக்கு ஆக்கள் இல்லை, வெறும் கிணத்தடியில் வச்சு தண்ணி ஊற்ற கூட எங்களுக்கு ஆக்கள் இல்லையான்னு அங்கே இருந்த ஒரு ஏழை பெண்ணு மனவருத்தப்படுறது உங்களுக்கு விளங்கலையா? அதாவது நாங்கள் காட்டுற பந்தாவில் அங்கே ஏதோ ஒரு ஏழை பெண்ணுக்குள்ளே ஒரு கஷ்டத்தை உண்டாக்குறவன்றையில் மாற்றுக்கிறது இல்லை. அதை மன்னித்துக் கொள்ளுங்கள், அதாவது உண்மை. அடுத்த இன்னொரு விடயத்தை நான் இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையாக இந்த திருமணத்தை வேணுமெண்டா பெருசாக செய்யுங்கள். இந்த பூப்புனித நீராட்டு விழாவில் பெரிய அளவில் அதில் ஈடுபடாதீங்க. அது எங்களோட சடங்கு தான் இல்லையென்று இல்லை, ஆனால் அதை ஒரு சாதாரண சடங்காக செய்யப்பாங்க. திருமணத்தை இப்படி யானையெல்லாம் போட்டு செய்யுங்கள். அது உண்மையாக ஏதோ ஒரு வகையில் ஆயிரத்தில் ஒருக்கா, அதாவது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறேன்னு சொல்லுவாங்க, அப்படியான விடயத்தை அது நீங்கள் பெருசாக செய்யுங்க. ஆனால் அடுத்தது இன்னொரு விடயத்தை இதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இலங்கையில் இன்னும் நாங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகாத மக்கள், டெவலப் ஆகாத நாடு, அதாவது பெரிய சிங்கப்பூர் மாதிரி இல்லாத நாடு இருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் கனடாவில், இங்கிலாண்டில், ஜெர்மனியில் வாழ்கிறார்கள் போய் பணத்தை கொட்டி அங்கே செய்யக்கல அந்த பவரை பார்க்க முடியாது அங்கே உள்ள சிலரால். நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பவராக தான் இருக்கும். அது நீங்கள் டெவலப் பண்ணுற நாடுகளில் செய்யக்கல, பெரிய கார் எடுத்து பெரிய கெளியில் இருந்துறாங்க, அது எங்களுக்கு சாதாரணம். ஆனால் அங்கே வாழ்கிற ஏழை மக்களுக்கு ஐயோ என்ற ஒரு எண்ணம், தாங்களே இப்படியான வாழ்க்கைக்கு இல்லை என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு நிச்சயமாக வேறு. உண்மையாக உங்களை எல்லாரையும் விட, அதாவது உலகத்திலேயே பெரிய ஒரு பணக்காரன் சொல்லப்போனால் அது பணக்காரன் மட்டுமண்டில்லை, தலண்டானவன், அப்படி பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அருமையான மனிதன். அப்படியான மனிதன் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ ஃபுட்பால் இந்த வருடத்தோடு அவற்றை ஃபுட்பால் கரியர் முடிஞ்சது. இனி அவர் அதாவது சுருக்கி சொல்லப்போனால் ஓய்வெடுக்க போகின்றார். ஆனால் அவர் ஒரு விடயத்தை அவர்கிட்ட கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு இன்னும் நான் செலவிட்டு அடித்தேன் அவரில். அதாவது அவர் தனக்கண்ட ஒரு சொந்தமான ஒரு விமானத்தை வாங்குறதுக்கு தயாராகி இருந்தார். எக்ரிமெண்ட்டில் சைன் வைக்க போகின்றார். அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு 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 நாட்டில் இல்லை அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துலையோ என்ன தெரியல எங்கேண்டு அவர் சொன்ன கதை என்னென்னா, பாடசாலை பிள்ளைகளுக்கு பஸ் இல்லை, அந்த தண்ணிக்கால நடந்து போகணும், அந்த இதுகளுக்கால நடந்து போகணும், இல்லாட்டி எதிர்களுக்கால நடந்து போகணும், அந்த பாதையை சுருக்கி போகிறதுக்காக அவர்களுக்கு 100 பஸ்ஸோ 1000 பஸ்ஸோ வாங்கி கொடுத்தாரு. அந்த ஃப்ளைட் வாங்குறதை நிப்பாட்டி போட்டு ரெண்டெல்லாம் கதைகள் உண்டு. அதாவது கதைகள் என்ன, இதெல்லாம் அவர் செய்த விடயங்கள். ஸோ அப்படியான விடயங்கள் உண்டு. அப்போ அது எல்லாத்தையும் பார்க்க நாங்கள் 100 பஸ், ஒரு பஸ் கூட எங்களுக்கு வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்லை. ஒருவனுக்கு ஏதேனும் ஒரு சின்ன ஒரு ஆட்டுப்பண்ணையோ இல்லை மாட்டுப்பண்ணையோ இல்லாட்டி கோழி பண்ணையோ ஒன்று உருவாக்கி அங்கே கொடுத்தோம்னாலே அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். முடிந்தால் அதில்
உங்களோட பேரில் அல்லது உங்களோட பெண்ணின் பேரில் அதை செய்த மாதிரி தான் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக இதில் நான் ஒரு குறையும் குற்றம் செய்யலை. மற்றவன் நீங்கள் உங்களோட பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க, நாங்கள் அதை ஒரு நாள் தடுக்க போகிறதில்லை. அதில் குறைக்க வேண்டாம். இனியும் நாங்கள் அதை செய்யும் பொழுது சிந்திச்சு செய்வோம், சிந்திச்சு செயல்படுவோம். எங்கள்ட சொந்தங்கள்ட மனதை புண்படுத்தாமல் செயற்படுவோம். நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. முடிஞ்சவரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.